திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் திரு அருணன், தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு நாராயணன், பத்திரிகையாளர் விமர்சகர் திரு ஆழி செந்தில்நாதன், பொருளாதார வல்லுநர் திரு அருண்குமார் தவே. வணக்கம். கடந்த சில நாட்களாக மத்திய அரசாங்கம் சமூக பொருளாதார ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பொருளாதார சமூக நிலம் பற்றி வந்திருக்கு. ஜாதியை பற்றிய கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதை அரசாங்கம் வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஊடகங்களில் மிக பெரும்பாலான அளவுக்கு நாளிதழ்கள்லையும் மற்றதிலையும் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் 1931 பிறகு பிரிட்டிஷ் காலத்தில் தான் கடைசியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது. அதற்கு பிறகு 2011 தொடங்கிய இந்த முயற்சி என்பது நடத்தப்பட்டு வெளியிடாமல் இருக்கிறது. இதுக்கு உள்நோக்கம் இருக்குது, வெளியிடாமல் இருக்கிறதுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் இதை வெளியிட்டே ஆகணும்னு முலாயம் சிங், லாலு, நிதிஷ்குமார், திமுக தலைவர் கருணாநிதி, பாமக தலைவர் திரு ராமதாஸ் தொடர்ந்து இங்கே கோரிக்கை கொடுக்கறத பார்க்குறோம். மத்திய அரசு முதற்கட்டமாக உங்கள் 4 பேருடைய கருத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். மத்திய அரசாங்கம் இந்த சர்வேயை ஜாதி ரீதியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒன்றை எடுத்துட்டு வெளியிடாமல் இருக்கிறது சரியா? உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக இது சரின்னு தான் சொல்லுவேன். இப்போ இதுக்குண்டான நெசசிட்டி கிடையாது, இதுக்குண்டான இது டைமும் கிடையாது. ஏன்னா இந்த சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுத்ததோட பர்பஸ் என்னன்னாக்கா, யார் யார் பின்தங்கி நிலைமையில் இருக்காங்க, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, வில்லேஜில் யார், சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, படித்தவங்க எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர், யார் வீட்டில் அசையும் சொத்துக்கள் என்ன இருக்குது, அசையாத சொத்துக்கள் என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கவர்மெண்டால் கொடுக்க முடியும், ஏழ்மையை எப்படி விரட்டலாம்னு பார்க்கும்போது ஏழ்மையை விரட்டுறதுக்கு ஜாதி தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு. அதனால இப்போ எடுக்காமல் இருந்திருக்கலாமே. இல்லை, இப்போ உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வரும்போது சரியான ப்ராப்பரான அந்த பர்சன்ஸ் போய் ரீச் ஆகணுன்றது கவர்மெண்டோட ஐடியா. அதனால உண்மையாகவே ரூரலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அதில் இன்க்ளூசிவ் கேட்டகரி, எக்ஸ்க்ளூசிவ், இது மாதிரி 3 வீலர் இருக்கிறவங்க, இதெல்லாம் யார் யார் வீட்டில் என்ன இருக்குன்றது பார்த்துட்டு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரணும். இதுக்கு கேஸ்ட்ன்ற ஒரு பேராமீட்டர் தேவையில்லைன்றது கவர்மெண்டோட ஐடியா. சோ இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது அரசாங்கம் இந்த விவரங்களை வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருப்பது, வெளியிடாமல் தன்னிடத்திலே அதை வைத்துக் கொண்டிருப்பது சரின்றது உங்க நிலைப்பாடு. செந்தில்நாதன், உங்களுடைய கருத்து என்ன? சுருக்கமா முதற்கட்டத்தில் 4 பேரும் சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் விவாதிக்கிறேன். தவறு என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா நீங்களே சொன்னதை போல ஒரு சமூக, பொருளாதார, ஜாதி இந்த 3 ஃபேக்டர்ஸையும் எடுத்து தான் கணக்கு போடணும் அப்படின்னு நீண்ட காலமாக இருந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு சென்சஸ் நடத்தப்படுது. ஒரு ஆய்வு நடத்தி முடித்த பிறகு அதில் சமூக காரணிகளையும் பொருளாதார காரணிகளையும் சொல்லிட்டு அதுக்கும் சாதிக்கும் உள்ள தொடர்பை சொல்லாமல் விடுறது அப்படிங்கிறது எடுத்தனுடைய நோக்கமே. ஏன்னா இந்த நாட்டில் ஏற்கனவே பல சமூக அளவுகோல்கள் அல்லது சமூக சார்ந்த சென்சஸ்லாம் நடக்கிறது. எக்கனாமிக் சென்சஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமானதே அதற்கும் ஜாதிக்கும் உள்ள உறவை கண்டுபிடிப்பதும் அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதும் தான். ஆக அந்த ஒரு முக்கியமான ஃபேக்டரை விட்டுட்டு வெறும் நான் பொருளாதாரத்தை மட்டும் பேசுறேன்னா இப்படி ஒன்று நடத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கணும். வெளியிடாதது ஒரு அரசியல் ரீதியான காரணமாக தான் நான் பார்க்குறேன். திருநாராயண், விவரங்கள் தயாரித்தது ரொம்ப முறையானது, அது வெளியிடாத ஒரு நல்ல நோக்கம் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய கருத்து வேறுபாடுகள், சாதிய முரண்பாடுகள், பிரச்சனைகள், சண்டை எவ்வளவோ இருக்குது. இந்த சமயங்களில் அதை அரசாங்கம் இப்போ அதை வெளியிடாமல் இருக்கிறது நல்ல நோக்கம் நான் நினைக்கிறேன். பெரிய சச்சரவு வெளியிட்டோம்னா அப்படின்றதுனால தவிர்க்கிறதுக்காக, பூசல்களை தவிர்க்கிறதுக்காக வெளியிட்டு அமைதி ரொம்ப முக்கியம் நமக்கு. சரி, இது எனக்கு முதல்ல ரொம்ப வினோதமாக பட்டுச்சு. இந்த கணக்கெடுப்பின் பெயரே சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு. இப்போ அதில் சமூக பொருளாதார அம்சங்களை கூட முழுசாக வெளியிடலை. அதில் கிராமப்புற வாழ்வை பற்றி மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. நகர்ப்புற வாழ்வும் அல்ல, சாதி விவகாரமும் அல்ல. இது ஏதோ தவணை முறையில் வெளியிடுற மாதிரி இருக்குது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நகர்ப்புற வாழ்வை பொறுத்தவரையில் நாங்கள் சில கணக்கீடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆகவே அடுத்து வெளியிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சாதியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நாடாளுமன்றம் கேட்டிருக்கு, நாடாளுமன்றத்தில் தான் சமர்ப்பிப்போம், அங்கே சமர்ப்பிக்கும் பொழுது பொதுமக்களுக்கும் தெரியுங்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்கன்னா இப்போ விரைவில் வரப்போகுது இந்த மழைக்கால கூட்டத்தொடர், அதில் சமர்ப்பிப்பாங்களா என்றும் உறுதிமொழி இல்லை. பொதுவாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கமிஷனுடைய அந்த ஒரு செக்ரட்டரி நினைக்கிறேன், நாடாளுமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த கூட்டத்தொடர் வெளியிடுவாங்க தெரியலை.
அப்படி என்றால் இது வந்து நியாயமாக எனக்கு படலை. கணக்கெடுப்பு எடுத்தாச்சு, எடுத்ததை ஒரு முறையான முறையில் சரியான வகையில் அதை வெளிப்படுத்தணும் என்றால் புரிந்து கொள்ளலாம். இதை மட்டும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் தான் வெளியிடுவோம், அதுவும் எந்த கூட்டத்தோட என்று சொல்ல மாட்டோம் என்றால் இதில் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. சரி, உள்நோக்கம் இருக்கு, தயக்கம் இருக்கு அப்படின்றீங்க, முறை இல்லை அப்படின்ற கருத்து நீங்க சொல்றீங்க. சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும், இது வந்ததுன்னா பூசல்கள் வரும், அதனால அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தில் செய்திருக்கிறாங்கன்னு திரு நாராயணன் ஒரு பார்வை முன்வைக்கிறார். இது 1931 பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் கடைசியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது. அதற்கு பிறகு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தனியாகவும், இது சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்புன்றது தனியாகவும் 2 கணக்கெடுப்புகள் தனித்தனியாக நடந்துச்சு. இதில் ஜாதியை சேர்க்கணுமா வேண்டாமான்றதுக்கு இப்போ நீங்கள் விவாதம் பண்ணுறது மாதிரியே அன்றைக்கும் விவாதம் நடந்தது, ஜாதி சேர்க்க தேவையில்லைன்னு. இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஜாதியை கணக்கெடுப்பது அப்படின்ற ஒன்று, இது மேலும் ஜாதியை இறுக்கத்துக்கு வழிவகுக்கும், பூசல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற பார்வை அதை எதிர்க்கக்கூடியவங்களால் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது நீங்கள் அந்த பழைய வரலாறை சரியான முறையில் நினைவுபடுத்தினீங்க. இப்போ 2011 மக்கள் கணக்கெடுப்பில் இந்த சாதியை சேர்ப்பதா இல்லையா என்று விவாதம் வந்தது. அது ஒரு பெரிய இழுபறியாக நடந்து கொண்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப கரெக்டாக சொல்லிச்சு, சரியா இதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா நீங்கள் 2011 மக்கள் கணக்கெடுப்பை முடிங்க, இந்த விஷயத்தை தனியாக நடத்துங்கள், ஆனால் அவசியம் நடத்தணும்னு சொல்லிச்சு. அந்த முறையில் தான் அது நடத்தப்பட்டது. 2011 2013 வரைக்கும் பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்புல கட்சிகளும் அல்லது சங்கங்களும் கருத்தே சொல்ல மாட்டாங்க, அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்யும். ஆனால் இந்த கணக்கெடுப்பு நடந்தப்ப பல்வேறு ஜாதி சங்க தலைவர்கள் இன்னென்ன 7-8 பெயர்களில் அழைக்கப்படும் நம்முடைய ஜாதியினர் அதுக்கு வர இந்த ஒரு தலைப்பின் கீழே மட்டும் சொல்லி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு அவங்க வேண்டுகோள் கொடுத்ததையும் பார்த்தோம். சிறு சிறு ஜாதிகளையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஒரு முயற்சி அப்ப நடந்தது இல்லையா? அது ஒரு புறம் இருக்க, ஆகவே இதை தனியா பிரிச்சாது ஆனா அவசியம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அன்றைக்கு சொன்னோம். அது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆய்வு பண்ணி விவரங்கள் கிடைச்ச பிறகு இப்ப வெளியிட்டால் சாதி பிரிவினை அதிகமாகும் என சொல்லுகிற வாதம் நியாயமற்றது. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் பேசப்பட்டது. சாதி இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தம், அதை எப்படி போக்க வேண்டும் அல்லது படிப்படியாக குறைத்து சாதியற்ற ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம். அநேகமாக எல்லாரும் அதை ஒப்புக்கொள்வாங்க. அதற்கு நோயை போக்கணும்னா நோய் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? ஜாதியற்ற இந்தியாவை படைக்கணும்ன்றது லட்சியம், அதுல எல்லோரும் ஒப்புக்கொள்வாங்கன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போது புதிதாக உழைத்துக் கொண்டிருக்கிற சில சங்கங்கள் இயக்கங்கள்லாம் ஜாதி எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றவங்களும், நான் எல்லாரும் சொல்றது தமிழ்ன்றது எப்படி ஒரு அடையாளம்? நியாயவான்களை சொல்றேன், நியாயவான்களை மனித நேயம் உள்ளவங்களை ஒரு ஜனநாயகவாதிகளை சொல்றேன். இந்த வாதம் நடந்த பொழுது இதெல்லாம் பேசப்பட்டு தான் என்ன முடிவுக்கு வந்தோம் என்றால், சாதி இருக்கிறது என்கிற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால்தான் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை அளவை உண்மையிலேயே தீர்மானிக்க முடியும். அதே போல இன்றைய தினம் SC ST OBC மக்களுக்கு என்று சில நிதி ஒதுக்கீடுகள் இருக்கின்றன. அந்த அளவு போதுமா போதாதா என்பதை எப்படி முடிவு செய்யுது? நம்முடைய பொருளாதார நிபுணர் கூட சொன்னார், ஏழ்மையை போக்குவதற்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் என்று. அது ஒரு நல்ல நோக்கத்தில் சொன்னது போல இருக்க வெளியே இந்த நாட்டில் என்ன சோகம் என்றால், ஏழ்மையும் சாதியும் இணைந்து வந்திருக்கிறது வரலாற்று ரீதியாக என்பது ஒரு உண்மை. ஒருத்தர் ஏழையா இருக்கிறதுக்கு அவர் ஜாதி தான் காரணம் சொல்றீங்களா? அதுதான் காரணம் அல்ல, அதுவும் காரணம். ஒரு காலத்துல வருணங்களும் வர்க்கங்களும் ஒன்றாக இருந்தது. படிப்படியாக இன்றைக்கு வர்க்கம் என்பது அனைத்து சாதிகளிலும் இருந்து பாட்டாளிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுதும் கூட தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தான் பெரும்பாலும் உழைப்பாளர்களாக இருக்காங்க. ஒரு புள்ளி வரும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலிகள்ல 55% பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றால் மீதி 45% பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்ப இதை பாருங்க, ரெண்டு எப்படி இணைஞ்சிருக்கா இல்லையா? இதுதான் யதார்த்தம் என்றால் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால், உண்மையை தெரிந்து கொண்டால் நல்லதா இருக்கு என்கிற அடிப்படையில் தான் இந்த கணக்கெடுப்புக்கே அனுமதி தரப்பட்டது. அரசியல் நோக்கத்தோடோ அல்லது வாக்கு வங்கி நோக்கத்தோடோ இதை அணுகிறதுங்கிறது அதுவே நான் மாறுபடுறேன். இன்னொன்று, எது எடுத்தாலும் இடஒதுக்கீட்டை பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு பெரிய அப்படியே இவங்க முன்னுக்கு கொண்டு அந்த மாதிரி எதுவும் சாதிக்கப்படுறது பண்ண போகிறதில்லை. என்றால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எத்தனை குடும்பங்களை முன்னேற்ற முடியும் அவங்களால? நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம், இடஒதுக்கீடு தமிழ்நாடு நான் சொல்றேன், உங்க உதாரணம் சொல்ல எடுத்துக்கங்க. அண்ணா தலித்துகளை பத்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தலித்துடைய ரிசர்வேஷன் எவ்வளோ வச்சுருக்கோம்? 19% வச்சுருக்கோம், 18 வச்சுக்கிறோம். ரைட்டு. பேக்வேர்டு எவ்வளோ வச்சுருக்கிறோம்? 30-20 வச்சுருக்கிறோம்.
எவ்வளவு அதிகாரிகள், எவ்வளவு முதல்நிலை அதிகாரிகள், எவ்வளவு பேர் தலித்துகள் தமிழ்நாட்டில் வேலை இருக்கிறாங்க சொல்லுங்க. சும்மா டெக்னிக்கா இந்த தலித்துகளையும் பிற்படுத்த சேர்த்து ஒரு டெக்னிக். அது தலித்துகள் தான் உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டவர்கள். இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் சரி, இன்றைக்கும் ரொம்ப கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட தலித்துகள் தான். அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் நிவாரணம் நம்ம கொடுக்கணும். சும்மா அந்த டெக்னிக்கா அதில் இந்த பிற்படுத்தலை கொஞ்சம் இணைத்து இவங்க இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக ட்விஸ்ட் பண்றாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒருங்கிணைப்பு இரண்டையும் ஒன்னா சொல்றதுன்றதே ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்ற பார்வையை நாராயணன் முன்வைக்கிறார். முதல்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ங்கிற பார்வையே நான் தவறுன்னு சொல்றேன். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஒன்று தன்னுடைய வாக்குகளை மக்களிடம் பெறுவது, தன்னுடைய செயல்பாட்டுக்கு, அரசியலுக்கு, கொள்கை, கோட்பாட்டுக்கு அங்கீகாரம் தான் அந்த வாக்கு அப்படிங்கிறது. இங்கே வந்து இந்த மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த இந்த மீடியாவை சேர்ந்த கொஞ்சம் பேர் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு ஒன்று அதாவது அது ஒரு தவறான விஷயம். வாக்குகளை பெறுவது இல்லை அதற்காக உழைப்பதுங்கிறதே தப்புன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டிபேட் அது இல்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடையில் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது, பிரிந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. இந்தியா போன்ற ஒரு நாடு வந்து ஒரு அசமத்துவம், அதாவது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை சொல்ல போனா சமமற்ற ஒரு படிநிலை. சில விஷயங்கள்ல தலித்துகளுக்கும் பிற்படுத்தவர்களும் முரண்பாடு இருக்கிறது, சில விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சூழல் இருக்கிறது. நீ எந்த இடத்துல போய் பார்த்தாலும் கூட நம்ம வந்து தலித்துகள்லேயே ஆக கீழே இருக்கக்கூடிய ஒருத்தரையும் பிற்படுத்தப்பட்டவங்களே ரொம்ப மேலே இருக்கிறவங்களை ஒருத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில், இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் தலித்துகள் வாழ்க்கையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன தான் வித்தியாசம் இருக்கும். அதே போல தலித்துகள் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க எந்த ரீஜன்ல இருக்கிறாங்க, எந்த பொருளாதார சூழல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அருணன் சொன்னதை போல விவசாய கூலிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 55% தலித்துகள், 45% பிற்படுத்தப்பட்டவர்கள்னா அப்போ வாழ்நிலை ஒன்றா இருக்குது இல்லைங்களா? ஆக பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் தலித்துகள் எல்லாருக்கும் அவங்கவுங்க சூழலுக்காக இடஒதுக்கீடு கொடுத்துருக்கமே ஒழிய ஒன்று சேர்க்கறதுங்கிறது அர்த்தம் இதுதான். ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகுது, ஆனால் முரண்பாடுகளும் இருக்கு. அதை யாருமே பூசி மெழுகு இருந்தா எஸ்சி பிசி எம்பிசின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. திரு நாராயணன் கேட்டதற்காக ஒரு தகவலை சொல்லணும். நீங்க இடஒதுக்கீட்டினால் என்ன பலன் இந்த சம்பவங்களுக்கு வந்திருக்குன்னு கேட்குறீங்க. குறிப்பா ஆண்டுதோறும் வரக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங்ல வர பட்டியலை பார்க்கறது ஒரு வழக்கம் எனக்கு. குறிப்பா இந்த கடந்த ஆட்சியில 2 இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. ஒன்று தாழ்த்தப்பட்டவர்களிலேயே தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அருந்ததிய சமுதாயத்தினருக்கு, இன்னொன்று இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது. முன்பெல்லாம் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்கிற இதில் வந்து ஓரிருவர் கூட போக முடியாத நிலைமை இருந்த காலம் போய் இப்போ அதில் 30 பேர் 40 பேர் அப்படின்னு சொல்லி 100 பேர் இருக்கிற இதுலேயும் சரி, 1000 2000 பேர் ஆண்டுதோறும் எடுக்கிறப்ப அதில் கணிசமான எண்ணிக்கையினர் 3% 3% நிச்சயமா போற ஒரு நிலைமை இருக்கு. அது கண்கூடா பார்க்கிற ஒரு விஷயமா, கைமேல பலன் மாதிரி அந்த சமூகத்துக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை ஆண்டு குரல் கொடுத்து அருந்ததி கிடைத்தது, அது உண்மை. டக்குன்னு கொடுத்துடலையே, கொடுத்ததுனால பலன் கிடைச்சிருக்கு. அதான் சொல்ல வந்தேன். எத்தனை குடும்பங்களுக்கு எண்ணி விளையாட்டு குடும்பங்கள், அதான் நான் சொல்ல வந்தேன். திரு தவே, இதுல அருண்குமார், இதுல என்ன கேட்க வர்றேன்னா, நீங்க உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இந்த இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் போறப்ப அவங்க கேட்கிற ஒன்று 2014 ஜூன் மாதம் 16% மராத்தா இடஒதுக்கீடுன்னு ஒன்று மகாராஷ்டிரா அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாங்க. மராத்தா இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லி அந்த மாநில நீதிமன்றம் சொல்லுச்சு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கான குவான்டிஃபையபிள் டேட்டா, இன்னென்ன சதவீதத்தினர் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் இருக்கு, உங்கள்கிட்ட தலை எண்ணிக்கை இல்லை, சென்சஸ் இல்லை, உங்கள்கிட்ட குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டோட 69%, கர்நாடகத்தோட 73% இடஒதுக்கீடு வர பிரச்சனை வர்றப்ப 2010 தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாலையும் அவங்க சொன்னது, நீங்க குவான்டிஃபையபிள் டேட்டா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் 69% பேர் பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதுக்கு அவசியம்ன்றதுக்கான தரவுகள், ஆதாரங்களை நீங்க சமர்ப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. சென்சஸ் எடுக்காம, ஜாதி ரீதியான சமூக ரீதியான சென்சஸ் எடுக்காம வேற என்ன டேட்டா தர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்னென்னா இந்த டேட்டாவில் ஒரே ஒரு ப்ராப்ளம், இப்போ இந்த சோஷியோ எக்கனாமிக் சர்வேல இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்னென்னா ஏழ்மையை நம்மளால் இன்னும் வந்து வர்ணிக்க முடியலை, ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியல. ஏழ்மை இல்ல, பாவர்ட்டி இல்ல. நான் ஜெனரலா சொல்றேன். நான் கேட்டது வந்து ரிசர்வேஷன் வந்து நம்முடைய அரசியல் சட்டத்துல சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் செக்ஷன்ஸ்க்கு இடஒதுக்கீடு சொல்றாங்க. அந்த இடஒதுக்கீட்டை அந்த மக்கள் பெறுவதற்கு அவங்க சோஷியலி எஜுகேஷனலி கல்வி ரீதியாக சமூக ரீதியாக இன்னென்ன ஜாதியினர் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க, இந்த ஜாதியில இத்தனை சதவீதம் பேர் பின்தங்கி இருக்காங்க, எனவே இந்த இடஒதுக்கீடு தாங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு கோர்ட் வந்து இவங்களை கேட்குது.
ப்ரூவ் பண்றதுக்கு சென்சஸ் எடுக்காம ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இப்பவும் இந்த எனுமரேஷன் இதோட சேர்க்க வேணான்றதுதான் பாயிண்ட். 2010லயும் அந்த வீரப்பமொயிலையும் சிதம்பரம் கொண்டு வரும்போது அந்த மினிஸ்ட்ரி போட்டிருக்கிறது அப்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா இட் வில் பி a grave danger to the basic integrity of the census தான் மினிஸ்ட்ரியே கொடுத்திருக்கு. அதாவது காஸ்ட் பேஸ்ட சேர்க்க கூடாது ஜெனரல் பாப்புலேஷன் சென்சஸோட. இதோட பர்பஸ் வேற. அதோட அது சிதம்பரம் எழுதின நோட். அவருடைய உள்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் எதிர்த்தார். ஆமா, அதனால ஜாதியில சொல்ல சேர்க்கிறது கூட அவர் இன்னைக்கு எதிர்த்தார், வீரப்பமொய்லி ஆதரிச்சார். இது ஒண்ணு. ரெண்டாவது இது வந்து ஹேண்டல்டு டிவைஸ் எடுத்துட்டு போய் தான் பண்ணிருக்காங்க. நம்மளோட பாப்புலேஷன்ல இப்போ இந்த எக்கனாமிக் சர்வேலயே நிறைய கான்ட்ராடிக்டரியா ஃபிகர்ஸ் வருது. இதுல இன்னும் வந்து இது வந்து 100% நாங்க வந்து இத தரோவா இதுதான் டேட்டா கரெக்ட்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 92% எந்த டேட்டா எடுத்தாலும் எந்த சென்சஸ் நீங்க மேசிவா எடுத்தீங்கனாலும் இந்த மார்ஜின் ஆஃப் எரர்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும். மார்ஜின் ஆஃப் எரர்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றேன் இந்த மார்ஜின் ஆஃப் எரர் நீங்க காஸ்ட்லி வந்துருச்சுனாக்க ப்ராப்ளம் வரும் இல்லையா? 92% தமிழ்நாட்டுல 1 கோடி வீடுகள்ல 92 லட்சம் பேருக்கு வந்து சொந்த வீடுகள் இருக்கிறதா டேட்டா சொல்லுது. உண்மையை ஒத்துக்கிறீங்களா? அப்படி ஒத்துக்கிட்டாக்க நீங்க காஸ்டை நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி 3052 பேருக்கு தான் வீடு இல்லைன்னு சொல்லுது தமிழ்நாடு மொத்தமே. 10,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்கன்னு பார்த்தா 6 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா பப்ளிக் சர்வெண்ட்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயி போட்டா 11 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னா 11 லட்சம் பேர்ல 6,000 பேருக்கு தான் 6 லட்சம் பேருக்கு தான் 10,000 ரூபாய்க்கு மேல சம்பளமான்ற ஒரு கொஸ்டின் வருது. டேட்டா பாத்தீங்கன்னா கிராமப்புறம் தான் சார். இது கிராமப்புறம் தான். இல்ல டெக்னிகாலிட்டிக்குள்ள நுழையறீங்க. டெக்னிகாலிட்டி போகும்போது இல்ல சார். இந்த டெக்னிகாலிட்டி காஸ்ட்ல எப்படி வருதுன்னா எனுமரேட்டர் என்ன சொல்றாருனாக்கா எனுமரேட்டர் நிறைய இடத்துல தப்பு பண்றதுக்கு இல்ல. நான் என்னோட கேள்விக்கு நீங்க வரல. இதுதான் உங்க என்னோட கேள்விக்கு நீங்க வரல. நீதிமன்றம் ஒரு இடஒதுக்கீடு தர்றப்ப ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து இடஒதுக்கீடு தருது. நீங்க அவங்க பிற்படுத்தப்பட்ட தன்மையை ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கான குவான்டிஃபைபிள் டேட்டா காட்டுங்க, நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க நீதிமன்றம் 50% மேல போகிறப்ப. ஆனால் சென்சஸ் இது மாதிரியான ஒரு தலையை என்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எடுக்கிற சென்சஸ் தவிர வேற என்ன அரசாங்கத்தால செஞ்சு அந்த டேட்டாவை கொடுக்க முடியும்? இல்ல இதேதான் வேற சிஸ்டமேட்டிக்கா அவுட் சோர்ஸ் பண்ணி பக்காவா டேட்டா ஒவ்வொரு இடத்துலயும். அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீடு வீடா போய் எடுத்துருக்காங்க சார். இது வந்து அந்த மாதிரி சொல்லல. அதாவது ஒரு வில்லேஜ்ல பஞ்சாயத்துல எல்லாருமே ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இதை பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தவிர தனித்தனியா போய் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லல. தனித்தனியா பண்ண வேண்டியது இந்த இன்க்ளூசிவ் கேட்டகரி, எக்ஸ்க்ளூசிவ் கேட்டகரி 2 வச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூடட் கேட்டகரி இல்லாம இன்க்ளூடட் கேட்டகரிக்கு தான் தனித்தனியா போய் பண்ணணும். அதர்வைஸ் வில்லேஜ்ல எல்லாரையும் இப்ப என்ன ஆயிருக்குன்னா கார் இருக்கு, 2 வீலர்லாம் இருக்கு, அதெல்லாம் நெய்பர்ஸ்னு சொல்லிடுறாங்க கேஷுவலா. அதே மாதிரி என்ன காஸ்ட்ங்கறத சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை எனுமரேட்டரே நிறைய என்ட்ரி போடுறதுக்கு ஃபினான்ஷியல் டேட்டா இல்ல சாலரி ஒரு குறிப்பிட்ட ஜாதி நான் ஒருத்தர்ட்ட நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறாங்க, அவர் ஒரு ஜாதியை சொல்றாரு, அத ரெஜிஸ்டர் பண்றவர் தப்பா பண்ணிடுவாரு, வேற ஒரு ஜாதி பேரை போட்டுருவாருன்றீங்க. 4 நாள் முன்னாடி அந்த SECCயோட சைட்ல இல்லாத இன்னைக்கு நான் பார்த்தேன். என்ன சொல்லிருக்குன்னா இங்க SECCல கொடுத்திருக்கிற அத்தனை டேட்டாவுமே அவங்களா ரெஸ்பாண்டன்ட் கொடுத்தது. இதுல இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுத்ததா சொல்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களா சொல்லிருக்காங்க டேட்டான்னு சொல்லிருக்காங்க. நிறைய பேர் டேட்டா தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு. தரவுகளை வந்து சேகரிக்கிறதுல, அதை அனாலிசிஸ் பண்றதுல அதுல இருக்கிற பிரச்சனைங்கிறது பொது பிரச்சனை. அது சமூக அம்சங்களையும் அதை நீங்க அது சம்பந்தமா திரட்டினீங்களா அதையும் பாதிக்கலாம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட டேட்டாவையும் பாதிக்கலாம், எல்லா சென்சஸையும் எல்லா எக்கனாமிக் சென்சஸையும் மத்திய அரசாங்கம் செய்யற எல்லாத்தையும் பாதிக்கலாம். இங்க கேள்வி அது அல்ல சார். கேள்வி அது அல்ல. கேள்வி என்னன்னா ஜாதி குறிச்ச ஒரு விஷயத்த அதுல ஜாதி குறிச்சு சேகரில தப்பு நடந்துரும்னா அப்ப பொருளாதார ரீதியா தப்பு நடந்தா பரவாயில்லையா, சமூக ரீதியா தப்பு நடந்தா பரவாயில்லையா? இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமா தவறு அரசாங்க பட்டியலுக்கு பாருங்க, ஜாதி பட்டியல் தமிழகத்துடைய அரசாங்க நேரடியான கேள்விக்கு வந்து ST MBC BC 4 FCக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா தெரியும் என்னன்னு தெரியும். 95% 95 விழுக்காடு தமிழக ஜாதிகள் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கு சார் இன்றைக்கு. இது வந்து யாரும் மறுக்கவே முடியாது. நம்ம ஊருக்கு சென்சஸை எடுக்க வேண்டாம். ஏன்னா அதே சமயம் இந்த எடுக்கப்பட்ட தகவல்கள் முழுமையானதாகவும் அல்ல. அவர் சொன்ன மாதிரி, ஆனால் சிறுதான் சொன்ன மாதிரி அது மெத்தட்ஸ் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. அதே சமயம் அவருடைய கரெக்ட்னஸ், அவருடைய ஃபுல்னஸும் கரெக்ட்னஸும் क्वेश्चनபிள். எவ்ரி கேஸ் இல்ல அதாவதுங்க 2 பாயிண்ட். ஒன்னு வந்து ஐயா வந்து ஒன்னு ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. சாதிவாதியா பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் மிக கொடுமையான முறையில் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் மிக அதிகமான முறையில் அந்த வசதிகள் செஞ்சு தரும்னு சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ அதே நேரம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இடஒதுக்கீடு எப்படி சர்வரோக நிவாரணி ஆக முடியும், பொதுத்துறையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது என்கிறதும் கரெக்டாக சொன்னாங்க. ஆகவே தான் இப்போ நாங்கள்லாம் என்ன கேட்குறோம் என்றால் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வரணும். அதிலும் குறிப்பாக முதல்ல எஸ்சி மக்களுக்காவது வரணும்னு சொல்கிறோம்.
ஆகவே அதை அவருக்கு நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். இருங்க, என் கருத்தை நான் முடிச்சிடறேன். அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து இதுல சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு சூத்திரர்கள் என அழைக்கப்பட்ட இன்றைய பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஆக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்று அரசியல் சாசனமே சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வேண்டும். இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாதி விவகாரத்துக்குள்ள போனா இந்த கணக்கெடுக்கிற முறையெல்லாம் தப்பா போகுங்கிறாப்புல. எந்த ஒரு கணக்கெடுப்பு முறையிலும் தவறுகள் வரலாம். மெத்தடாலஜி, ப்ராப்ளமா மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய அது பத்தி அவர் சந்தேகத்தை கலப்புறாரு. அதாவது கிராமப்புற வாழ்வு பற்றிய புள்ளி விவரங்கள் வந்திருக்கே, அதுவே எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், வெளி வந்த பிறகுதானே சரியா தப்பான்னு பேச முடியுது, தவறா இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியுது. நீங்க சாதி பற்றிய விவரங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியிடாம இருந்தா சரியா தவறா மெத்தடாலஜி உட்பட விவாதிக்கவே முடியலையே. நீங்க முதல்ல வெளியிடுங்க, அப்புறம் விவாதிக்கலாம். உள்ள வச்சுக்கிட்டு 10 ஆண்டுக்கு ஒரு முறை அதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்றது கிடையாதுங்க. சுஷ்மா ஸ்வராஜ் வந்து நாடாளுமன்றத்தில் முலாயம் சிங், லாலு பிரசாத் போன்ற தலைவர்கள் கேட்கிறப்ப, திமுக, தெலுங்கு தேசம், அதிமுக எல்லாம் கோரிக்கை எழுப்பினப்ப, மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டப்ப காங்கிரசும் பாஜகவும் கூட அந்த கோரிக்கையை ஆதரிச்சன. அன்னைக்கு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. 2010 மே 4 ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் ஆர் பீயிங் கிவன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கெஸ்டிமேட்ஸ். கெஸ் அடிப்படையில், ஊகத்தின் அடிப்படையில் தான் தர்றாங்க. நீங்க அண்ட் சென்சஸ் குட் ஹெல்ப் to determine those numbers. ஒரு எண்ணிக்கையை தீர்மானகரமாக முடிவு செய்வதற்கு சென்சஸ் என்பது மிக அவசியம் அப்படின்னு சுஷ்மா சொல்றாங்க. அப்படி அவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அப்படி பேசிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியா வரும்போது அதை செய்யறதுக்கு பிஜேபி மறுக்கிறதுக்கு அரசியல் ரீதியான காரணம் இருக்கா? நான் பிஜேபி காரர் இல்லை, அதனால நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இல்ல, ஒரு அரசாங்கத்துல ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுக்குது, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இதை எல்லா தலைவரும் பண்றாங்க, எல்லா கட்சியும் பண்ணுது. என்னுடைய கருத்துல ஒரு சிட்டிசனா, ஒரு குடிமகனா பார்க்கின்ற பொழுது இந்த இரட்டை நிலைப்பாட்டை ஸ்டேக் ஹோல்டர், ரூலிங் பார்ட்டியா இருந்தா ஸ்டேக் ஹோல்டர், அப்போ வந்து ஒரு மாதிரி அண்டர் பிளே, அப்போசிஷனா இருந்தாக்க பண்றாங்க, வெளியிடுங்கிறாங்க. அது நம்ம எல்லா தலைவருக்கும் இருக்குது. பாஜகவும் இல்லைனாலும் பாஜக மாதிரி தான் பதில் சொல்றாரு. அது தப்புன்னு வெளிப்படை ஓபனா சொல்ல முடியாது. இன்னொன்னு சொல்லிட்டாருல, தேசபக்தராக பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வரலாறுல எல்லாம் வரலாறு எல்லாம் பார்க்கிற பொழுது இது வெள்ளைக்காரர் வந்தாங்க, நம்மளை டிவைட் பண்ணாங்க, பிரித்தாளம் சூழ்ச்சி பண்ணாங்க நம்முடைய சமூகத்தை. அதுவும் வந்து ஹிந்து சமூகத்தில் மட்டும்தான் கேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொன்ன உண்மை, ஓரளவு ஒத்துக்கிறோம், நம்ம மறுக்கலை அதை அடிப்படையாக. ஆனால் இந்தியா இன்றைக்கு மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது அப்படின்னா என்ன காரணம்? அரசியல் கான்ஸ்டிடியூஷனால் மட்டுமல்ல, பிகாஸ் இந்துஸ் ஆர் இன் மெஜாரிட்டி, இந்தியா இஸ். நீங்க பேசுறது இந்த விவாதத்துக்கு பாயிண்ட் வரேன் நான். அந்த இந்து சமூகத்தை பிரித்தாள வேண்டும் என்கிற சிந்தனை இந்த இம்போர்ட் ஆயிருக்காங்கிற சந்தேகம் தேசபக்தர்களுக்கு இருக்குது. தேசபக்தர் என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, இந்து சமூகத்தை பிரிக்கின்ற சூழ்ச்சியினுடைய ஒரு முயற்சியாக இருக்குமோங்கிற அச்சம் இருக்கலாம். இந்த சென்சஸ் அதனால கூட அரசாங்கம் தயங்கலாம் வெளியிடுறது. முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்க. இதே கருத்தை எக்கனாமிக் டைம்ஸ் அன்றைக்கே எழுதியது, இப்போதும் அது எழுதி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இந்த இந்து சமூகத்தை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் அதற்குள் சலசலப்பு ஏற்படுத்தி விடும், பெரிய அளவில் பாதிப்பை தந்துவிடும் ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு கருத்து இருக்கு. அதன் எதிரொலியாக கோபிநாத் முண்டே போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பிஜேபி தலைவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஆதரிச்சாலும் முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் அன்றைக்கு எதிர்த்தார்கள் அப்படின்ற பதிவை நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் நீங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு. இப்ப இது வந்து ஒரு இடஒதுக்கீடு பற்றின ஒரு விஷயத்துக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா இந்து சமூகத்துக்குள்ள பிளவு வந்துடும் அப்படின்னு ஒரு கவலை தெரிவிக்கிறாங்க, அச்சம் தெரிவிக்கிறாங்க. அப்படி வந்துருமா? அதாவது கணக்கெடுப்பு வந்தால்தான் சாதிவாரியான பிளவு இந்து சமூகத்தில் வந்துவிடும் என்பது வினோதமான வாதம். ஏற்கனவே சாதிவாரியான பிளவு இந்து சமூகத்தில் இருக்கு. இல்லாததை கணக்கெடுப்பு சொல்லலை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகுது கணக்கெடுப்பு. பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன்,
இந்து சமூகத்துல சாதிவாரியான பிளவு இருக்கு என்பதற்கு ரொம்ப எளிமையான உதாரணம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு தினசரி பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை எதை வேணாலும் பாருங்க, திருமண விளம்பரத்தை பாருங்க. எங்களுடைய ஆய்வு ஒன்று, எங்களுடைய பல்கலைக்கழக வணிகவியல் துறையில் அந்த விளம்பரங்களை பற்றி ஒரு ஆய்வு பண்ணார் ஒருத்தர். அதில் சாதி வாரியாத்தான் ஜோடி கேட்டு வந்த விளம்பரங்கள் 95 விழுக்காடு என்பது அவருடைய ஆய்வின் முடிவு. இதுதான் இந்த நாட்டு நிலைமை. இப்போ நீங்கள் கூட ஒன்று சொன்னீங்க. அப்போ இப்போ இதே தொலைக்காட்சியில் 3 நாளைக்கு முன்பு ஒரு இன்னொன்று கேட்கணும். நீங்கள்கிட்ட சொல்றீங்களே மாற்று சமூகங்கள்ல இப்ப இந்து மதத்துல ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கு, பிளவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மற்ற ஜாதிகள்ல, மற்ற சமூக மதங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளே இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்லல. ஆக்சுவலா இங்க இருந்து அங்க ஏற்றுமதியா இருக்குங்கிறேன். நான் என்ன கேட்க விரும்புறேன், இன்னைக்கு சாதி என்பது ஏற்கனவே இந்து சமூகத்தில் இருக்கு என்றால் இதை ஒழித்து கட்டுகிற வேலையை சோகால்டு இந்து சமூக தலைவர்களே கிளம்பி செய்யணும். ஆனா என்ன நடக்குது? 3 நாளைக்கு முன்னாடி இதே தொலைக்காட்சியில விவாதத்தை நான் வீட்டில் உட்காந்து கேட்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சாதி கட்சி தலைவரோ சங்க தலைவரோ வந்து பேசுறாரு, நாங்களும் காதல் ஆதரிக்கிறோம், ஆனா சொந்த சாதிக்குள்ளதான் காதலிக்கணுங்கிறோங்கிறாரு. இதுக்கு பேர என்ன? ஆகவே ஏற்கனவே சாதியம் என்பது இங்க இருக்கு. அதுதான் கவலைக்குரிய விஷயம். இருப்பதை கணக்கெடுக்க கூடாதுங்கிறீங்க. கணக்கெடுத்தா தான் பெருசா வரும்னு அது என்ன ஒரு நியாயம்? எப்படி இருக்கு? நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஐயா அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க, ஆமா இடஒதுக்கீடு அதை மறுபரிசீலனை கூட செய்யணும்னாங்க. அது கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன மோசம் போச்சு? 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு ஒருக்கவோ என்ன நிலைமை? அடிப்படை தான் வர்றேன், வருங்க மறுபரிசீலனை செய்வோம். ஆனா என்ன தெரியுமா இங்க உள்ள சிக்கல்? எந்த அடிப்படையில் மறுபரிசீலனை செய்வீங்க? இப்ப மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை கூட நான் படிச்சிருக்கேன். அதுல என்ன வந்திருக்கு ஏன் தெரியுமா? மத்திய அரசு பணிகள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வெறும் 27% சொன்னாங்க. காரணம் உள்ள சிக்கல்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு 50% மேல போக கூடாதுன்னு. அப்ப ஏற்கனவே 22% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு போன பிறகு 49ல மிச்சம் இருக்கிறது 27. ஆகவே 27 தூக்கி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொன்னாங்களே ஒழிய, இருங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தொகை இந்தியாவில் எவ்வளவு என்று கணக்கீடு செய்ய முடியல மண்டல் கமிஷன். அப்ப அதெல்லாம் இருந்தா ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். இடஒதுக்கீடு இருக்கு, இடஒதுக்கீடு மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. அம்பேத்கரே கூட 10 ஆண்டுகளுக்கு அப்படின்ற ஒரு பார்வையை அன்றைக்கு வைத்தார் அப்படின்ற ஒரு இது இருக்கு, தொடர்ந்து நீட்டிக்கப்படுது. நான் கேட்கிறது, ஒரு ஜாதி இடஒதுக்கீட்டினால் பயனடைஞ்சிருக்கா இல்லையா, கல்வியை பெற்றிருக்கிறதா, வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறதா, முன்னேறி இருக்கா அப்படின்னு எப்படி கணக்கிடுவீங்க? சென்சஸ் இல்லாம எப்படி கணக்கிடுவீங்க? சென்சஸ் எடுக்கணுமே. நம்ம சென்சஸ் எடுக்க கூட நாங்க சொல்லலையே. இன்னொன்னு ஒரு நிமிஷம், ஜாதி நீங்க ஜாதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கருத்துல பதிவு பண்ணணும். ஜாதினா பெரிய ஒரு பாருங்க, ஜாதிங்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு பலமான ஒரு அமைப்பு. ப்ரொஃபசர் ஹிஸ்டோரியன் ப்ரொஃபசர் பேக் அவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு. அவர் நாடு படையெடுத்து வருகின்ற பொழுது அந்த பார்டர்ல எந்தெந்த பார்டர் கிராமங்கள்ல ஜாதி கட்டுப்பாடு உறுதியா இருந்தோ அங்கெல்லாம் அந்த படையெடுப்பை முறியடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் ஜாதி கட்டுப்பாடு அங்கெல்லாம் தோத்து எதிரி உள்ள வந்திருக்காங்க. எந்த தப்பும் நடக்காதுங்க. ஜாதியை மிஸ்யூஸ் பண்ண அரசியல்வாதி தான் குற்றமுடையவன். ஒரு பாயிண்ட் நான் பதிவு செய்யணும். சாதியம் இருங்க, சாதியம் தான் தேசபக்தி, ஜாதிதான் இந்தியாவுக்கே பலம். எப்படி குடும்பமோ எப்படி சேமிப்போ எங்க கருத்தை பதிவு செய்யறோம். சாதிதான் இந்து மதத்தின் பலம், இந்தியாவின் பலம் சொல்லிட்டார். அப்படி என்றால் எவ்வளவு சாதிகள் இந்து மதத்துக்குள்ள இருக்கு, இந்தியாவில் இருக்கு என்கிற கணக்கீட்டை வெளியிட்டால் மட்டும் அது இந்து மதத்தை பிளவுபடுத்தும் என சொல்லுவது ஏன்? அது உங்களுடைய பலத்தை அல்லவா வெளியிடுங்களே. இன்னொன்று இருக்கு, இப்ப ஜாதி பலம், ஜாதி தான் இந்தியாவுடைய தேச பலன் அப்படின்ற ஒரு கருத்து, தேச பக்தி அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ ஜாதி வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு அது பலமா இருக்கலாம். செருப்பு தைக்கக்கூடியவங்க, சாக்கடை சுத்தம் செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்க, துணி வலுக்கக்கூடிய இதில் இருக்கிறவங்க, முடிதிருத்தக்கூடியவங்களா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த ஜாதியால நாங்க சுரண்டப்படுறோம் அப்படின்ற பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்ப ஜாதி எல்லோருக்கும் பலம் தருகிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்ல. ஜாதி வந்து இப்போ இந்த ஜாதிவாரி இந்த கணக்கெடுப்பு சம்பந்தம் சொல்லும் போதே நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கான நேரம் வரும்போது சொல்லலான்னு. இந்த மாதிரியான கணக்கெடுப்புகள்ல வந்து 2 விஷயம் இருக்குதுங்க. ஒண்ணு, ஆதிக்க ஜாதிகளாக இருக்கிறவங்களுக்கும் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிகளாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கணக்கெடுப்புகள்ல பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையிலே எண்ணிக்கையில் பலம் குன்றி அந்த சாதிய படிநிலையிலும் கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவர்கள் வந்து இந்த மாதிரியான கணக்கெடுப்பால் உண்மையிலே ஏதாவது பாதிப்பு வருமானால்
இந்த மாதிரியான கேஸ்ட் சென்சஸால பாதிப்பு வருமானால் அது தலித்துகளுக்கும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தின் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். மேலே இருக்கிறவங்களை பொறுத்தவரையில எண்ணிக்கையை சாராமலே ஆதிக்க ஜாதிகளுக்கு பலமாக தான் இருக்கும், இடைநிலை ஜாதிகளுக்கு எண்ணிக்கை சார்ந்தும் பலம் வரும். ஒரு விஷயம் நான் முடிக்கிறேன். ஆக வந்து ஜாதிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே தலைவன் கிடையாது. ஆதிக்க ஜாதிகளுக்கு என்றைக்குமே ஜாதி பலம் தான். ஒரு நாட்டினுடைய இந்த படியமைப்பில் மேலே இருக்கிறவங்க தங்கள் ஜாதி பலம் தான். ஆனா ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஜாதி தான் எதிரி, அவங்க மேல வர முடியாம போறதுக்கு அதுதான் காரணம். ஆனா வந்து இந்தியாவில இந்த மனு தர்மத்தை, வர்ணாசிரமத்தை, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஜாதி பலமாகத்தான் தெரியும். ஆனா அடக்கப்படுகளுக்கு ஜாதி எதிராகத்தான். திரு அருண்குமார், ஜாதிவாரி கணக்கெடுப்புடைய முடிவுகளை வெளியிடுறதுக்கு தயங்குறாங்க, அதுக்கு பீகார் தேர்தல் ஒரு காரணம் அப்படின்னு சிலர் வந்து விளக்கம் தர்றாங்க. இன்னைக்கு பீகார்ல 13ஆம் தேதி இதை வெளியிடணும்னு சொல்லி இதை ஒரு தேசிய பிரச்சனையை தங்களோட உள்ளூர் பிரச்சனையாக லாலு பிரசாதும் நிதிஷ்குமாரும் பேரணி நடத்துறோம்னு சொல்றாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிடுற ஜித்தன் ராம் மஞ்சியும் கூட அதுக்கு எதிர்த்து கருத்து சொல்றாரு. ஆனால் அவங்களை எதிர்த்து நிற்கிற அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பிஜேபியுடைய தலைவர் கருத்து சொல்றப்ப இது வந்து ஒரு சோசியல் ஹார்மோனியை கெடுத்துரும், இந்த இடஒதுக்கீடு வேணும் அல்லது ஜாதி பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு இவங்க கேட்கறது மூலமா சமூகத்துல நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கு இவங்க பாக்குறாங்கன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. பீகார் தேர்தலுக்காகத்தான் இவங்க வைக்கலையா, அல்லது பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் 27% இடஒதுக்கீடு தான் இருக்கு, உண்மையிலே அவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது தெரிய வந்து அப்போ இடஒதுக்கீட்டோட அளவை அதிகப்படுத்த வேண்டிய நெருக்கடி வரும், நிர்பந்தம் வரக்கூடும், அதனால இந்த மத்திய அரசு தவிர்க்குதுன்னு சொல்லலாமா? அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியான்றது உங்களுக்கு 4 செஞ்சுரியில் இருக்கிற நூற்றாண்டுகளில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. 21ஆவது நூற்றாண்டுலையும் ஒரு சைடு இருக்குது நம்மளுக்கு. ஜிடிபியை பார்த்தீங்கன்னா $2 trillion போய் சைனா ஓவர்டேக் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு எஃப்டிஐ எல்லாம் வந்துட்டு இருக்கு. எக்கனாமிக் சைடில் ஒரு மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்டத்தட்ட கிராஸ் ஜிடிபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நாம 20ஆம் நூற்றாண்டுலேயும் இருக்கோம், 19ஆம் நூற்றாண்டுலேயும் இருக்கோம், 18ஆவது நூற்றாண்டுலேயும் இருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டுங்கிறது இப்போ இவங்க இதெல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா ஆந்த்ரோபாலஜி பண்ணாக்க கேஸ்ட்டுங்கிறது எல்லா ரிலிஜன்லையும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ரிலிஜன் வேற கேஸ்ட் எல்லா ரிலிஜன்லையும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அது இங்க நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த எலெக்ஷனுக்காக அது சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது இவங்க வந்து இம்மீடியட்டா கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லலை. 1934க்கு அப்புறம் இப்பதான் பண்ணிருக்கிறது. 1934ல பிரிட்டிஷ் பண்ணதோட பர்பஸ் வேற. அவங்க பண்ணும்போது அதெல்லாம் பிரபலண்டா இருந்தது. அது வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூ கிடையாது, சோஷியல் இஷ்யூவா இல்ல. சோ அவங்க பிரிட்டிஷ் பண்ணும்போது உதாரணமா இருந்துச்சு, இப்ப இல்லன்றீங்க. அவங்க நம்மள டிவைட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அது நம்மள டிவைட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள விட நாமளே நம்ம தியரியை தொடர்ந்து சொல்றாங்க. இது வந்து பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக பிரிட்டிஷார் 31ல பண்ணது. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல அதுல தப்பு இல்ல. ஜாதிங்கிறது ஒரு பக்கம் முன்னாடி ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் ஜாதி பலம்னு சொல்லுவாங்க, இந்து சமூகத்தின் அடிப்படை ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜாதியை பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க. முரண்பட்டு பேசுற விஷயம் வந்து அரசியல் பரிமாணம் இருக்கும். அதுல இப்ப உதாரணமா இருக்கலாம். நம்ம தம்பி செந்தில்நாதன் பேசும்போது ஆதிக்க சாதி எல்லாம் பேசினாங்க. தமிழ்நாட்டுடைய மிகவும் பிற்படுத்த பட்டியலை பாருங்க. அதுல எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல வந்து மீனவர்கள், நரிக்குறவர் அதில் அங்கம் வகிக்கிறாங்க. அதே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. மீனவர்கள் வந்து ஷெட்யூல் டைப்ல இருக்க வேண்டியவங்க, அவங்கள வந்து பிசியில் வச்சிருக்காங்க, நரிக்குறவரை வச்சிருக்காங்க. என்ன லெவல் பிளேயிங் ஃபீல்டு இது? இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து ஐ டெல் யூ மோர் ஸ்லோகன்ஸ். உண்மையிலே கேளுங்க. அதே மாதிரி 5 தலைமுறையாக பயன்பெற்ற குடும்பங்கள் பயன்படுறாங்க சார். வெரி பிளாட்டண்டா தெரியுது. அதே வந்து முதல் தலைமுறைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால I can give examples சார். இண்டிவிஜுவல் சொல்லுவேன், ஃபேமிலியை சொல்லுவேன், நான் வச்சிருக்கேன் டாட்டா. இங்கிதம் கருதி நான் சொல்லல, அவ்வளவுதான் சொல்லுவேன். பூந்தமல்லிகளோட ஒரு குடும்பம், பூந்தமல்லிகளோட ஒரு குடும்பம், டாக்டர் குடும்பம் 5 தலைமுறை சர்வேஸ்ல வந்தாங்க. இங்கிதம் கருதி நான் வந்து பேர் சொல்றேன். அதனால ஐஐடில ரிசர்வேஷன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஐஐடி இப்பதான் வந்திருக்குது. தமிழ்நாட்டை பத்தி அது ஒரு டெக்னிக். அந்த ஊடகங்கள் எல்லாம் பாக்குறேன். தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா பேசும்போது, சென்ட்ரிக்கா பேசும்போது கிளவரா அதை கொண்டுருவாங்க. அதாவது எப்படின்னாக்கா தமிழ்நாடுல இட் இஸ் ஓவர்லோடட். தமிழ்நாடுல 95% ஆஃப் ஜாதி ரிசர்வேஷன் லிஸ்ட்ல இருக்கு. பார்த்தாலே சிரிப்பாங்க. அது பார்த்தாலும் தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் மாக்கரி. இது மாக்கரி தமிழ்நாட்டுல. ஆல் இந்தியால சிச்சுவேஷன் வேற.
ஆல் இந்தியால தம்பி சொல்ல நான் ஏத்துக்குவேன். பட் தமிழ்நாடு சிச்சுவேஷன் இங்க இருந்து இப்ப அங்க போயிருக்கு சார். நான் என்ன சொல்றேன், அகில இந்திய அளவுல இடஒதுக்கீடு வேணும், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்ற ஒரு பார்வை தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குங்கிறேன் நான். ஏங்க நான் திரும்பவும் அன்னைக்கு அதே தமிழ்நாட்டுல கேலி குத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா பாருங்க ஒண்ணுமில்லைங்க, உச்ச நீதிமன்றத்துல முல்லை பெரியார் குதிக்கிறோம், காவிரி கொடுத்தா குதிக்கிறோம், இடஒதுக்கீடு கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அது ரெண்டும் புனிதம் இல்லையாது. உச்ச நீதிமன்றம் மரியாதை நம்ம கொடுக்க போறோமா? சரியா தப்பா முடியும். நான் என்ன கேட்கிறேன், ஐயா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, சில பேருக்கு மட்டும் 5 குடும்பங்களா 5 தலைமுறைகளாக பயனை அனுபவிக்குதுன்னு சொல்றாங்க. 2000 வருஷமா பல 100 தலைமுறைகளாக சில சாதியினருக்கு மட்டும் கல்வியும் அரசு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது அன்றைக்கு இருந்த சட்டங்களின் அடிப்படை. அன்றைய தர்ம சாஸ்திரங்கள் தான் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த சட்டங்கள், மனு தர்ம சாஸ்திரம் தான். ஆகவே ஒரு சிலர் மட்டும் பயனடைஞ்சிருக்காங்க என சொல்லுகின்ற காரணத்தால் இந்த வரலாற்று உண்மை அடிபட்டு போகாது. ஆனாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன், ஐயா சொல்லுகிற பயனடைகிறார்கள், ஆனாலும் கூட பயனடைந்தவர்களே பயனடைந்து கொண்டு இருக்க கூடாது, அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐயாவுடைய எண்ணம் என்றால் அதனோடு நான் உடன்படுகிறேன். ஆமா, ஆனா நான் கேட்கிற கேள்வி என்ன, அதுக்கே முழுமையான சரியான முறையான புள்ளி விவரங்கள் வேண்டுமா வேண்டாமா? அதனாலதான் வெளியிட சொல்றோம். இன்னொரு பாயிண்ட் நண்பர் சொன்னாரு, இந்த ஆதிக்க சாதியினர், இடைநிலை சாதியினர், அடித்தட்டு சாதியினர். இப்ப நான் அந்த நேரம் கருதி விவரத்துக்குள்ள போல. ஆனா ஒண்ணு நான் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு இப்ப சில சாதி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய சாதியினர் தான் தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில ரொம்ப ஜாஸ்தி. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 சாதி தலைவர்களை நான் பார்க்கறேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லுகிறத பூரா டோட்டல் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையை விட ஒரு 4 மடங்கு ஜாஸ்தியா வருது. அப்ப உண்மையிலேயே நமக்கு புரியல, என்னடா ஒவ்வொருத்தருமே எங்களை எடுத்தாலுமே நாங்க 3 கோடி பேரு, நாங்க 4 கோடி பேர், நாங்க 2 கோடி பேரு. இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இந்த புள்ளி வர வேண்டுங்கிறேன் நான். இல்ல, இடஒதுக்கீட்டை ஏற்கிற ஆதரிக்கிற ஒரு செக்ஷனே கூட இதுல ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை வாதம் அப்படின்ற ஒன்று அது பிறரை நசுக்கக்கூடிய ஒன்றாக இது மாறுவதற்கான அபாயம் இதுல இருக்கு அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், அந்த ஒரு அச்சம் வந்ததற்கு காரணம் சில சாதி தலைவர்கள் அல்லது சாதி கட்சி தலைவர்கள் பேசுகிற இந்த பாணி பேச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் இத்தனை கோடி, நாங்க தான் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு தான் ஆளுகிற உரிமை இருக்கு என பேசுவதனால் எண்ணிக்கையில் சிறிதாகவும் ஆனால் இடைநிலை சாதியினராகவும் அல்லது அடித்தட்டு சாதியினராகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே அச்ச உணர்வு வருகிறது. அது பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, அவங்களுக்கும் இந்த முறையான புள்ளிவரம், சரியான புள்ளிவரம் வந்தால் தான் இந்த பிரச்சனை ஓயுங்கிறேன். பிற்படுத்த மக்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். ஏன் தெரியுமா? வேகன்சி நிறைய இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ரோஸ்டர் வரும்போது சின்ன கம்யூனிட்டிலாம் கிடைக்காது. நீங்க தயவு செய்து கொஞ்சம் நடைமுறையா பாருங்க, நுணுக்கமா பாருங்க இதை தயவு செய்து. ஏனென்றால் ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல. என்ன சொல்ல வரேன், விவரம் வரட்டும். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்வர்ட் லிஸ்ட் எடுங்க, ஒரு பிக் கம்யூனிட்டி இருக்கும், சின்ன கம்யூனிட்டி இருக்கும். நிறைய வேகன்சி ஃபில் பண்ணும்போது சான்ஸ் கிடைக்கும் எல்லாருக்கும். ரோஸ்டர்ல வரும்போது இந்த சின்ன கம்யூனிட்டி கிடைக்காது. நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு 2-3 தலைமுறையா தான் இந்த பிரச்சனைகளை பேசி இருக்கிறோம், அதை தீர்க்க நடவடிக்கை எடுக்கிறோம். நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் இருக்குது, நிறைய தவறுகள் இருக்குது, திருத்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு விஷயம் இருக்கு, பிசின்னு ஒட்டுமொத்தமா வச்சாங்க, ஆனா அது அப்படி இல்ல. அதுல பிறகு கால ஓட்டுறதுல அதை உடைச்சு 2 பிசி எம்பிசின்னு பிரிக்க வேண்டியிருக்கு. இப்ப எஸ்சின்னு ஒட்டுமொத்தமா வைக்கிறாங்க, இல்ல அதுல பலர் முழுமையாக இடம்பெறணும்னு சொல்லும் போது உள் ஒதுக்கீடு வருது. இப்படி அதுக்கு ஒரு எவல்யூஷன் இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் வெளியே வந்தா பிரச்சனை வருங்கிறதா அரசாங்கத்தோட கருத்துங்கிறது உண்மைதான். பிரச்சனை வரும், ஆனா பிரச்சனை வராம தீராது. இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, பிஜேபியோட இன்னைக்கு கணக்கு என்னன்னா, இந்த பிரச்சனை வந்தால் 90களின் தொடக்கத்தில் வந்ததை போல மீண்டும் மண்டல அரசியலை போன்ற ஒரு அரசியல் மைய நீரோட்டத்துக்கு வந்துடும். இவங்க கதை முடிஞ்சது. இதுதான் காரணம், வேற எந்த காரணமும். நான் கேட்கணும், ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்த நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொல்றாரு, 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால நீங்க என்ன கணக்கெடுத்து நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகம் 45% இருக்காங்க, 60% இருக்காங்கன்னு என்ன பட்டியல் கொடுத்தீங்கனாலும் அதனால எந்த பலனும் ஏற்பட போறதில்லை. மாறா 2 தீய விளைவுகள் இதனால் ஏற்பட போகுது. ஒன்று, துல்லியமா ஒரு ஜாதியோட பலம் தெரிஞ்சதுன்னா அந்த ஜாதி பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இவ்வளவு பேரு, எங்க ஜாதி ஜனம் இவ்வளவு பேரு அப்படின்னு சொல்லி அந்த ஜாதிக்குள்ள போலியான செயற்கையான ஒரு பந்தத்தை, ஒரு தோழமையை ஏற்படுத்துறதுக்கு இது பயன்படலாம்.
இன்னொன்னு, அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு நாங்க எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா, எங்க பலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள்கிட்ட பகைமை பாராட்டுறதுக்கு இது பயன்படலாம் அப்படின்னு ராஜேந்திர சச்சார் சொல்றாரு. அவருடைய அச்சம் அவசியம் இல்லாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, 2 பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கான என்னுடைய பதில், ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் 50% சொல்லிருச்சே, இனிமேல் இதெல்லாம் எதுக்கு என்பது. அரசியல் சாசனத்தில் 50% என்பது இல்லை, உச்ச நீதிமன்றமாக சொன்னது. அங்கே என்ன வாக்கியம் இருக்குன்றால், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், அந்த வார்த்தை தான் இருக்குது. அத்தகைய சலுகைகளை அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஃபார் தேர் டெவலப்மெண்ட் அவங்க கொண்டு வரலாம். ஒன்று இருக்குது. இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னா, பொது பணியிடத்தில் பணிகளை நிரப்பும் பொழுது அடிக்குவேட்லி நாட் ரெப்ரசன்டட், போதிய அளவுக்கு இடம்பெறாத பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அங்கே இடத்துக்கான சில சிறப்பு ஏற்பாடு பண்ணலாம் என்று இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் இவங்களா ஒரு 50% வந்துருச்சு. அதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை துல்லியமா தெரியல. இந்த 31, 34 விவகாரம் அந்த புள்ளி வரம் தான் இருக்குன்னு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த புள்ளி வரம் தெரியுமையானால், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு என்கிற புள்ளி வரம் தெரியுமையானால், அரசு போய் உச்ச நீதிமன்றத்தில் வாதிடலாம். இந்த மாதிரி இவ்வளவு இருக்கிற காரணத்தினால் இதை உயர்த்துவதற்கு நீங்க அனுமதி தரணும். என்னுடைய கருத்தெல்லாம் என்னன்னா, ஐயா சரியா சொன்னது போல மாநிலத்துக்கு மாநிலம் இது வேறுபடுது. எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி இல்ல. ஆக எல்லா மாநிலங்களுக்கும் இடஒதுக்கீடு ஒரே மாதிரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு மாநிலத்துக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கட்டும். இதற்கு எல்லாமே மாநில வாரியான இந்த பிற்படுத்தப்பட்டோர் சச்சாருக்கு நீங்க வரல. இது ஒண்ணு. இரண்டாவது, சச்சார் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய சாதி எண்ணிக்கை இவ்வளவு என்று தெரிந்து விட்டால் ஒரு சாதி பெருமிதம் வந்து விடாதா என்று கேட்கிறார். போலியான செயற்கையான ஒரு ஆர்டிபிஷியல் கின்ஷிப் வருங்கிறார். ஒரு அதுதான் அந்த பெருமிதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பந்தம் உறவு இப்ப மட்டும் இல்லாம இருக்குன்னு சச்சார் நினைச்சா தமிழ்நாட்டுக்கு அவர் பார்க்கட்டும். தமிழ்நாட்டுக்கு பார்க்கட்டும். ஏற்கனவே என்ன முடிச்சது, ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல இருந்துச்சு, அப்புறம் வட மாவட்டங்கள்ல வந்துச்சு, இப்ப மேற்கு மாவட்டத்தில் வந்திருக்குது. ஆகவே இதெல்லாம் ஏற்கனவே வந்திருக்குங்க. இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தகைய போலி பெருமிதங்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த புள்ளிவரம் ஒரு வகையில் பயன்படக்கூடும். நான் என்ன கேட்கிறேன், இந்த புள்ளிவரங்கள் எப்படி வரப்போகுதுன்னு இன்னும் தெரியல, அது எந்த வகையில் அவங்க முன்வைக்க போறாங்கன்னு தெரியல. வந்தா தான் பேச முடியும். கருத்து நியாயமான அச்சம் அது அப்படிங்கிற கருத்து. இன்னொரு அரசியல் கான்ஸ்டியூஷன் பத்தி சொன்னாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன்ல அந்த மாதிரி இவ்வளவு பர்சன்ட் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே கான்ஸ்டியூஷன் சோசியல் பேக்வேர்ட்னஸ்னா என்ன, எஜுகேஷனல் பேக்வேர்ட்னஸ் விளக்கம் கொடுக்கல. அதனால இதெல்லாம் we are treating symptoms, root of the problem. நம்ம போறங்க கான்ஸ்டிடியூஷன்ல சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் இருக்கு. அதுக்கான விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதுதாங்க கான்ஸ்டிடியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. சின்ன மண்டல் வழக்கு வரும்போது சோஷியலா பேக் இல்ல, இத ஜாயிண்டா அப்ளை பண்ணுவீங்களா, தனித்தனியா அப்ளை பண்ணுவீங்களா, அப்ளை பண்றதுக்கு கிளாஸ் சிட்டிசனுக்கு பண்ணுவீங்களா, ஜாதிக்கு பண்ணுவீங்களா, நுணுக்க நிறைய இருக்குங்க. மண்டல் அறிக்கையை படிச்சுங்க, அவரால பிரமாதமா அப்ளை பண்ணிருக்காரு. whole thing is politicized. அதுல அவர் பொருளாதார கூட எடுத்துர்க்காரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு வெளியிடாதது வரவேற்கத்தக்கதா அல்லது உள்நோக்கம் கொண்டதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். வரவேற்கத்தக்கது என்று 36% நேயர்களும், உள்நோக்கமுடையது என 64% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆளி செந்தில்நாதன், இறுதியாக உங்க இருவருடைய கருத்தையும் கேட்கிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு புறத்தில் இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறீங்க. இடஒதுக்கீடு வேணும்னு பேசுற பல ஜாதி தலைவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே அந்த எங்களுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், மிக 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 பின்தங்கின சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு சமூகமும் இடஒதுக்கீடு கேட்குது. நீங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு, உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தங்களை ஒப்பிட்டு எங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை, நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு, இன்னொரு புறத்தில் நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு அடங்கிதான் நீ போகணும்னு சொல்லி தனக்கு கீழே இருக்கிற ஜாதியை நசுக்க பார்க்குது. அது ஒரு அநீதி தானே. அந்த அநீதிக்கு இது துணை போகிற மாதிரி ஆகாதா? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அச்சம் நிச்சயமாக இருக்கிறது, அதை நான் மறுக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டில் இப்போ இடஒதுக்கீடுக்காக நான் ரொம்ப கீழே இருக்கிறேன்னு சொல்லி வாங்குறதும், வெளியே நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய இந்த முரண்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த முரண்பாடை வச்சு தான் இங்கே ஜாதி அரசியல் கொடிகட்டி பறக்கிறது. இந்த கருத்து கணிப்பு, இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை வாதம்ங்கிற ஒரு விஷயத்தை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ரெண்டுமே நான் மறுக்கல. ஆனாலும் அருணன் சொன்னதை போல இது ஏற்கனவே இருக்கு, புதுசா ஒன்றும் வரல. இந்த இடஒதுக்கீடுக்காக மட்டுமே இந்த சென்சஸ் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். வாதம் முழுக்க அதை நோக்கி போகுது. பல்வேறு விதமான சமூக படிநிலை முன்னேற்றங்கள்ல ஒவ்வொரு ஜாதியும் எங்க இருக்குன்னு கணக்கு போடுறதுக்கு எல்லாம் சேர்த்து தான் இது.
அதனால வந்து இந்த இந்த கணக்கினுடைய முடிவுகள் வந்து சாதிய சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு என்ன ரெமடின்னு சொல்றதுக்கும் உதவி பண்றதுக்காக தான் தேவைப்படுது. ஆனால் இது நிச்சயமாக மிஸ்யூஸ் பண்ணப்படலாம். இதையும் இந்த இவ்வளவு காலமா ஜாதி ரீதியாக எவ்வளவு பிரச்சனையை பார்த்தோம், இந்த பிரச்சனையை பார்த்து தான் ஆகணும். இதை காரணம் காட்டி இதை வந்து தடுத்து நிறுத்துவது என்பது உண்மையிலே தவறானது. அதுதான் என்னோட கருத்து. நிறைவா நீங்க எது சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்லையுமே ரிச் பீப்புளும் இருக்காங்க, புவர் பீப்புளும் இருக்காங்க, ஏழையும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து கிளாஸ் தானே தவிர கேஸ்ட் கிடையாது. ஒரு காலங்காலமா கிளாஸ் தான் முக்கியம்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இங்க காஸ்ட் வேணும்னு பேசுறாரு. இந்துயிசம் வந்து அவர் வந்து சாதிய ஒடுக்குமுறையை புறந்தள்ளுவதற்காக வர்க்கத்தை பயன்படுத்துறாரு. இந்த கேஸ்டாங்கிற வேர்டு இங்கிலீஷ் வேர்டு அவங்க கொடுத்தது. நம்ம கிட்ட நம்ம ஹிந்துயிசம் வந்து கேஸ்ட பத்தியே பேசல, அது வர்ணாசிரமம் பத்தி தான் பேசுது, ப்ரொஃபஷன் பத்தி தான் பேசுது, பர்த் பத்தி பேசல. அதெல்லாம் லேட்டர் ஆன் டெவலப்மெண்ட்ஸ் தான். சோ அண்ட் இந்த பர்టిక్యులர் சர்வே நாம பார்க்கிறது வந்து ஒருத்தருடைய ஒரு ஏழ்மை நிலையை அப்லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா பிலோ பாவர்ட்டி லைன்றதுக்கு டெஃபினிஷன் சரியா கொடுக்காங்க. ஏழ்மை நிலையே இல்ல, இதுல கேட்கிறது வந்து பிற்படுத்தப்பட்ட தன்மை தான், பேக்வர்ட்னஸ் தான். ஏன்னா பிபிஎல் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஏழ்மை நிலை இல்லைன்னு சொன்னாக்க ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஃபேவரபிளா இருக்கும், ஆனா அப்போசிஷனுக்கு இருக்காது. சோ ரூலிங் ஒரு பிபிஎல்னு சொல்றது ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமான்றதே டிபேட்டபிள் தான். அதே மாதிரி கேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சானும் போது ரூலிங் பார்ட்டி வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு இவ்வளவு பணம் வேணும்னு அலாட் பண்ணது வேற, அதே சமயம் இதுல இத்தனை கேஸ்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வேற. அதுக்கு இந்த சர்வே தேவையில்லை. சோஷியோ எக்கனாமிக் சர்வே அதோட பர்பஸ் கிடையாது, ஃபோக்கஸ் வந்து அது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். திரு அருண், இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்று நீங்க ஜாதியின் பேரால கேட்கிறது, அதுக்கான நியாயங்கள்லாம் ஒரு புறத்தில் சொல்லப்பட்டாலும் இது ஜாதியை நிலைநிறுத்துறதுக்கு தான் பயன்படுது, இது ஜாதியை பெர்பேச்சுவேட் பண்ணுது, காலாகாலத்துக்கு இது இருக்கணும் அப்படின்ற ஒன்று இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற ஒன்று இருக்கு. அதுக்கு உங்களோட பதில்? அதாவது அந்த இடஒதுக்கீடை வைத்து மட்டும் சாதி பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடாது. இடஒதுக்கீடு என்பது சர்வரோக நிவாரணி அல்ல. பல நூறு ஆண்டு காலமாக சாதியின் அடிப்படையில் இங்கே ஒடுக்குமுறை நிகழ்ந்த காரணத்தினால், அதனால் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்ட காரணத்தினால் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. ஆனால் சாதியத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும். அதிலும் என்ன ஒரு ஆபத்து இருக்கிறது என்றால், சாதி மறுப்பு திருமணம் செய்த அந்த பெற்றோருக்கு பிறந்த குழந்தைக்கு இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக ஏதேனும் ஒரு சாதியை குறிப்பிட்டு மீண்டும் அது சாதி குடும்பமாக மாறிவிடுகிறது. அதை தடுக்க சாதி மறுப்பு திருமணத்தில் பிறந்த குழந்தைக்கு சாதி அற்றவர் என்று ஒரு தனி பிரிவாக அவர்களை ஆக்கி அவர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதை அந்த இடஒதுக்கீடு அதிகரிக்க அதிகரிக்க சாதிவாதியான இடஒதுக்கீடு குறைந்து செல்ல வேண்டும். அப்படித்தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியுமே ஒழிய, ஆகவே இடஒதுக்கீடு தான் சாதிக்கு காரணம்னு விஷயத்தை தலைகளா பார்க்க கூடாது. முற்பட்ட சமூகங்கள், முத்திரை குத்தப்பட்ட சமூகங்கள்ல கூட பிபிஎல் பிலோ பவர் வறுமை கோடு கீழே மக்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க. அவர்களையும் முதல் தலைமுறை இன்ஜினியரிங் கிடைக்காம, முதல் தலைமுறை மெடிக்கல் கிடைக்காம, முதல் தலை லா கிடைக்காம கட்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு சமூக அநீதி இழைக்கிறது இந்த எக்ஸிஸ்டிங் இந்த ரிசர்வேஷன் பாலிசி. நாங்கள் ஜாதி அடிப்படை ஒதுக்கீடு எதிர்க்கவில்லை, ஆனால் இதுபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கணும், மாற்றி அமைக்கணும், பொருளாதார பரிமாணத்தையும் அதை ஃபிட் இன் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மிக்க நன்றி உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும். மீண்டும் ஒரு தருணத்தில் இது பற்றி விரிவாக பேசலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.